மதுரை தெற்கு தொகுதியில் பாஜக வேட்பாளராக களம் இறங்கியுள்ள பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் நகரை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் விரிவான திட்டங்களுடன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். மதுரை இதுவரைக்கும் தூங்கா நகரம் என்ற பெயரில் அறியப்பட்டாலும் இனிமேல் அது தூய்மை நகரமாக மாற்றுவதே தனது முக்கிய இலக்கு எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி மதுரை தெற்கில் வெற்றி பெற்றவுடன் தற்பொழுது குப்பை பிரச்சினைகளால் அவதிப்படும் நகரத்தை முழுமையான வளர்ச்சி நகரமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இதற்கான திட்டங்கள் குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு உள்ளதாகவும் ஆட்சிக்கு வந்த 100 நாட்களுக்குள் மதுரையை தூய்மை நகரமாக மாற்றுவேன் எனவும் மக்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார். மேலும் 10,000 கோடி மதிப்பிலான பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மூலம் புதிய முதலீடுகளை ஈர்த்து நகரத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதும் இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதும் திட்டமிட்டிருக்கின்றார். சாலை வசதிகள், குடிநீர், கல்வி, சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய துறைகளில் தரமான மாற்றங்களை கொண்டு வந்து மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன் எனவும் உறுதியளித்திருக்கின்றார். இத்துடன் மதுரையின் வரலாறு மற்றும் பெருமையை போற்றும் வகையில் பல முக்கிய நினைவு சின்ன திட்டங்களும் அறிவிக்கப்பட்டு உள்ளன. மதுரை காந்தி என போற்றப்படும் விடுதலை போராட்ட வீரர் NMR சுப்பராமன் அவர்களின் பெயரை ஒரு முக்கிய சாலைக்கு சூட்டுவது, புகழ்பெற்ற பின்னணி பாடகர் TM சவுந்தரராஜன் நினைவாக மணிமண்டபம் அமைப்பது, மேலும் சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் சிலையை மதுரை தெற்கு தொகுதியில் நிறுவது போன்ற திட்டங்களை மதுரை தெற்கு தொகுதியில் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் அறிவித்திருக்கின்றார். இந்த அறிவிப்புகள் அனைத்தும் வெறும் தேர்தல் வாக்குறுதியாக இல்லாமல் மதுரையை முன்னேறிய மற்றும் தன்னிறைவு பெற்ற நகராக மாற்றும் ஒருங்கிணைந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று மக்களிடம் வலியுறுத்தியிருக்கின்றார். வளர்ச்சி, மரபு, வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள் இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து புதிய மதுரை மாநகராக உருவாக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் எனவும் முன்வைக்கப்படுகின்றது. மேலும் இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.